2026 தேர்தல் வந்து எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை மாத்திரம் இந்த வெற்றி. நான் என்டிஏ தலைமையிலான கூட்டணியிலிருந்து செப்டம்பர் 1ஆம் தேதியா வெளியில வந்துட்டேன். திரும்பி அதே கேள்வியை கேட்கிறேன். பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற நிலை இருக்கும் வரை நான் அப்படியே அந்த கூட்டணி போக முடியாது. அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லை என்று தான் நினைக்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் எந்த கூட்டணியில் இடம்பெறுமோ அந்த கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்பதுதான் எனது கருத்து. அதுதான் கரூர் சம்பவத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் வந்து நீதிபதிகள் தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நீதிமன்றத்துல பல்வேறு கேள்விகள் கேட்கப்படும். அவங்க எல்லாத்தையும் எழுத்துப்பூர்வமாக ரிட்டர்ன் ஆர்குமெண்ட் கேட்டிருக்காங்க. நாளைக்கு தீர்ப்பு வருவதாக சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். தொடர்ந்து வந்து கரூருக்கு விஜய் செல்வதற்கான அனுமதி இன்னும் மறுக்கப்பட்டே இருக்கு ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்கு. இல்லை ஒண்ணு நான் தொலைக்காட்சிகளை பார்த்தேன். அவர் கேட்டு அவர்கள் வந்து கரூர் எஸ்பி உங்கள் பிரதிநிதிகளை அணுகி பார்க்க சொல்லியிருக்காங்க. உறுதியாக அவர் செல்வார். அங்கே உறுதியாக அவருக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டு அவர் பாதிக்கப்பட்டவர்களை உறுதியாக பார்க்கிறார். 26ல டிவிக்கு கூட்டணி வைக்க வாய்ப்பு. எந்த கூட்டணி என்பதை இந்த ஆண்டு கடைசியில் தான் உறுதியாக சொல்லணும். தகவலுக்கெல்லாம் நான் போய் சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி எல்லா ஊருக்கும் பிரச்சாரம் போகும்போது எங்க ஊர மிகப்பெரிய கூட்டணி வரப்போகுதுன்னு சொல்றாரு. அப்ப அதிமுக மிகப்பெரிய கட்சி கிடையாது. அவர் வாயிலே சொல்லிக்கிறாரு மிகப்பெரிய கட்சி கிடையாது, எங்க கூட ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுதுன்னு பல இடங்கள்ல கூட விட்டு போறாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. இன்னொரு தான் கட்சி தொண்டருக்கு இன்னொரு கட்சி உடைய கையில கொடுத்து அதை பார்த்து புலகாகில எடுத்து பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு பேசுற அளவுக்கு புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை, அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை 50 ஆண்டுகள்ல 30 ஆண்டுகளுக்கு மேற்ப ஆட்சி பொறுப்புல இருந்த இயக்கத்தை, இன்னும் சொல்ல போனா இவருமே ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்துல தவழ்ந்து வந்து 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த பிறகும் கூட அவருடைய தரம் அவ்வளவுதான் என்று காமிக்கிற அளவுக்கு, அதுவும் கரூர்ல ஒரு கொடூரமான துக்க சம்பவம் நடந்திருக்கிறப்ப அது தாவேகா கட்சி தொண்டர்களும் அதன் தலைவர்களும் எப்படி அதுல மனதளவுல பாதிக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் செயலற்று இருக்கின்ற நேரத்துல அந்த துக்கத்துல அவர்கள் வழியோடு இருக்கின்ற நேரத்துல அவர்கள் தொண்டர்கள் பல பேர் இருந்திருக்காங்க என்கிற வருத்தத்தில் இருக்கிற நேரத்துல குள்ளநரித்தனமாக அந்த ஊர்ல சொல்லுவாங்களா, ஆடு நினைவுன்னு ஓனாய் அழுத கதையா, இவர் என்னமோ அவங்களுக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசுனா அவங்க எல்லாம் ஏமாந்தவரோட கூட்டணிக்கு வந்துருவாங்க. எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, சரியான வார்த்தை எனக்கு சொல்ல வரல, நீங்க என்ன சொல்லுங்க. எவ்வளவு ஒரு தரம் தாழ்ந்த அரசியல். இதுவரை நாம் கேள்விப்படாத அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எப்படியெல்லாம் தன் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் ஏமாற்றுகிறவர்களாக அவர் பேசி வருகிறார். நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி அவர் தவிக தலைவர் திரு விஜய் அவர்களிடம் கூட்டணிக்காக அழைப்பு விடுவதிலிருந்து என்ன தெரியுது, தவிக தலைமையில விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று இவர் கூட்டணிக்கு செல்லலாம் அப்படிதான் தெரியுது. அது மாதிரி என்னதான் அவருடைய செய்கையில எல்லாருக்கும் தெரியுது. இன்னும் சொல்ல போனா திரு விஜய் அவர்கள் தவிகவுக்கும் டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று அறிவித்த பிறகு இவர் அவர் கூட்டணிக்கு வரணும் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னா அப்படின்னா இவர் வந்து விஜய் அவர்கள் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்வார். ஏன்னா தன் தலைமையில தேர்தலில் வெற்றி பெற முடியாது, படு தோல்வி அடைவோம் எடப்பாடி திராவிட முன்னேற்ற இடிஎம்கே தோல்வி அடைஞ்சிருக்கிற பயத்துல அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுத்து அவர் தலைமையில சேர்வதற்கு முயற்சி செய்கிறார் என்றுதான் எல்லோரும் பேசிக் கொள்கிறார். மாறிட்டார். அண்ணா திமுக என்னைக்கு அவரு அடிப்படை சட்ட விதிகளை மாத்தினதுக்கு அப்புறம் 2017 செப்டம்பர் 12 மாற்றினார். பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளருக்கு புரட்சி தலைவர் உருவாக்கி அம்மா அவர்கள் தொடர்ந்து
45 50 ஆண்டுகள் இருந்த பதவி மாத்திட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னா பதவிகளை உருவாக்கிட்டு பிறகு தானே தலைமை பொறுப்புக்கு வரணும்னு மீண்டும் பொதுச்செயலாளர் ஆகிட்டு அது பொதுச்செயலாளர்னா புரட்சி தலைவர் எந்த தொண்டரும் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடலாம்னு இருக்கிற அடிப்படை சட்ட விதியை மாற்றிவிட்டு அதை மாற்றுகின்ற விதமாக அதில் பல கண்டிஷனை போட்டு 10 மாவட்ட செயலாளர்கள் ஆதரிக்கணும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமுறைகளும் 5 ஆண்டுகள் ஒருவர் போட்டியிடணும்னா பொதுச்செயலாளர் பதவிக்கு 5 ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகம் இருந்திருக்கிறதுனா பல கண்டிஷனை போட்டு யாரையும் போட்டிவிட மாதிரி சொல்லிட்டு போட்டிவிட முடியாத மாதிரி செய்து அவரே அந்த பதவியில் உட்கார்ந்துக்கணுங்கிற மாதிரி இருக்காரு. இப்ப அவர் ஒண்டிதான் இருக்க போறாரு. அந்த அம்மாவுடைய கட்சி தலைவர் கட்சி அதிமுக தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியை வீழ்த்தி விட்டு அந்த தொண்டர்கள் அங்கே தூக்கி கொண்டிருப்பவர்கள் விழித்துக் கொள்வார்கள். அப்பொழுது அந்த இயக்கம் மீண்டும் புத்துயிர் பெறும். அம்மாவுடைய கட்சி அதிமுக மீண்டும் புத்துயிர் பெறும் என்பதுதான் நடக்க போகுது. இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா திட்டவட்டமா தாவேகா வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கு. அதிமுகவுடன் எப்போதும் கூட்டணி கிடையாது, ஏன்னா பிஜேபியோட அதிமுக வந்து கூட்டணி இருக்கிறதுனால அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு அறிவிப்பு. யாரு அறிவிச்சா? யாரு இன்னைக்கு வந்திருக்கு அறிவிப்புனா யாரு கொடுத்திருக்கா? தாவேகா சார்பில். தாவேகா சார்பில் யாரு கொடுத்திருக்கா? கட்சி அந்த பொது இதுல வந்து இன்னைக்கு இதுல வந்திருக்கு இணையதளத்துல. ஆனா வந்து இவர் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தாவேகா கூட்டணி வைக்கணும்ன்றது இல்ல ஒரு கட்சி சார்பா வந்தா தலைமை கழகத்துல இருந்து வந்திருக்கோம், இல்ல பொதுச் செயலாளரோ இல்ல தலைவர் வரும். இது யார் தேர்வு? சார், நீங்க வலுவான கூட்டணி அனுப்புறேன்னு சொல்லிருங்க. இப்ப அதிமுக திமுக அதோட விஜய் கூட்டணி வலுவா இருக்கு. நீங்க எந்த கூட்டணியில இருக்கீங்க? இல்ல தனித்து நீங்க போட்டு போறீங்களா? இல்ல நான் வந்து சொல்றத நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏற்கனவே 4 கூட்டணிகள் அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். திமுக தலைமையில ஒண்ணு, என்டிஏ கூட்டணி ஒண்ணு, விஜய் தலைமையில ஒரு கூட்டணி, நாம் தமிழர் அவரை போய் தனியா தான் போட்டுடுவார். இந்த மாதிரி அவர் தனியா போட்டுடுவார் நினைச்சார். இன்னும் கொஞ்சம் பொறுங்க. இங்க தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் இப்ப பல கூட்டணியில் உள்ள கட்சிகள்லாம் மாறி நீங்களெல்லாம் எண்ணாத அளவுக்கு என்றால் இருக்க முடியாத கூட்டணியும் உருவாக வாய்ப்பு இருக்குங்க. பழனிசாமி தலைமை பொறுப்பு என்கிறவருக்கு எடப்பாடி பழனிசாமி திமுகவோட இணைவதற்கு வாய்ப்பு இல்லை. தேர்தல் முடிந்த பிறகு அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில வருவதற்கு பழனிசாமி வீழ்த்தி விட்டு இணைவதற்கு வேண்டுமானால் வாய்ப்பு. கூவத்தூர்ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்க வேண்டிய காரணம் என்ன சார்? பலமுறை எல்லாருக்கும் பதில் தெரியுமா? இல்ல இது பலமுறை பதில் சொல்ல விஷயம் தானே. உங்களுக்கு சரியா தெரியலன்னா திரும்ப சொல்றேன். அன்றைக்கு அம்மா அவர்கள் எப்போது அரசாங்கம் இருக்கும்போது அவர்கள் கூட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்தாலும் ஒரு 3-4 பேர் அம்மாவுக்கு உறுதுணையாக அமைச்சர்கள் இருப்பார்கள். அதுல அந்த முறை இருந்தது திரு OPS, எடப்பாடி, முனுசாமி, இந்த மாதிரி 4 மந்திரிகள். அந்த வரிசையில் இருக்கிறவங்கள திரு பன்னீர்செல்வத்துக்கு அடுத்த இடத்துல அவர் இருக்கிறதுனால இது எல்லாருக்கும் தெரியுமா? இதுனா இவருக்கு தெரியாம இருக்கு. திரு செங்கோட்டையன் வந்து ஆரம்ப கட்டத்தில் பாத்தீங்கன்னா அதிமுக எல்லாரையும் ஒண்ணு நிற்கணும்னு சொல்லி ஆரம்ப கட்டத்துல முயற்சி பண்ணாரு. இப்ப அந்த முயற்சி வந்து சற்று தோல்வி ஏற்படுது. என்ன காரணமா? இல்ல அதை நீங்க திரு அண்ணன் செங்கோட்டையன் தான் கேட்கணும். வரப்புற தேர்தலில் வந்து வேட்பாளர் ஆமா அறிவிச்சு ஏற்கனவே அவர் அம்மா அவர்களால் வேட்பாளர் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றவர். ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற போது அரசியல் எல்லாம் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் குரங்கு மாதிரி மாறி மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக பதவியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அதனால் வருகிற பலாபலன்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அம்மாவின் லட்சியங்களை கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்கின்ற நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது போன்ற ஒரு இந்த காலகட்டத்தில் எல்லாம் வியாபாரமாகிவிட்ட அரசியல் உலகத்துல ஒரு நல்ல தொண்டரா நல்ல தலைவரா உருவாகி இருக்கின்ற அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக அடையாளம் காட்டப்பட்ட கோவிந்தபாடி அவர்கள் தான் மீண்டும் இங்கே போட்டியிடுவார். இந்த முறை எங்கள் கூட்டணியில அவர் உறுதியாக வெற்றி பெறுவார். துரோகத்தை வீழ்த்துவது அவர் செய்வார்.